பேச்சுவார்த்தை குறித்தோ தொகுதிகள் குறித்தோ சிந்திக்காமல் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். தொகுதிகளை கருத்தில் கொண்டோ தலைவர் தளபதியிடம் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல. நாங்கள் கருத்தியல் ரீதியாக இயங்குகின்றவர்கள். திராவிட இயக்கத்துடைய அந்த ஐடென்டிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த கருத்தியலில் மாறுகொள்ளாமல் திமுகவுடைய தலைவராக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே ஒரு திராவிட இயக்கத்துடைய பற்றாளனாக ஒரு திராவிட இயக்கத்துடைய தொண்டனாக இருக்கின்ற நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரணாக இருக்க வேண்டும் என்ற புரிதலின் அடிப்படையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அமைதிப்பூங்காவாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சனாதன சக்திகளால் ஆபத்து நேர்ந்துவிடக்கூடாது என்ற கவலை எங்களுக்கு மிகுந்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு நல்லாட்சி பொருளாதார நெருக்கடிகள் இருந்தபோதும் இன்றைக்கு உலகம் முழுவதும் சென்று முதலீடுகளை கொண்டு வந்து இருக்கின்ற முதலீடுகளை வைத்தேயே ஒரு சிறப்பான ஆட்சியை மக்கள் நலத்திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற அண்ணன் தலைவருடைய ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகள் தொடர்மையானால் இன்னும் வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு மிளிரும் என்பதில் மாற்றுக்கருத்து கொள்ளாமல் தான் நாங்கள் திமுகவுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் தேர்தலில் போட்டியிடுவோம். அது திமுக தலைமையிலான அந்த தலைவர் தான் அதுக்கு முடிவெடுக்கணும். அப்படி இல்லைனாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் எங்களுடைய பாதையை எங்களுடைய ஆதரவை சிறப்பாக செய்து கொண்டு சார், திமுக கூட்டணியில் தான் திரு வைகோ இருக்காரு. நீங்களும் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துருவாங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட மறுமலர்ச்சி கழகத்துக்கு வந்துட்டு உங்களோட பிரச்சாரம் இருக்குமா? அது என்னென்னா, இந்த கூட்டணியில் பல கட்சிகள் சேர்ந்திருக்கிறது. இன்னும் பல கட்சிகள் சேர்ந்து இந்த ஆட்சி தொடர்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலை எங்களுடைய 6வது தீர்மானத்தை நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். தளபதி அவர்கள் பேசுகின்ற எல்லா மேடைகளும் சொல்லுகின்ற ஒற்றை செய்தி, யார் வேட்பாளர் என்று பார்க்காமல் 234 தொகுதியிலும் நான் தான் போட்டியிடுகிறேன் என்ற உணர்வோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று தளபதி அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார். அதை நாங்கள் வழிமொழிகின்றோம். எனவே 234 தொகுதியிலும் முதலமைச்சரே வேட்பாளராக நிற்கிறார் என்ற உணர்வோடு தான் நாங்கள் அந்த கட்சி கூட்டணியில் இருக்கின்றவர்கள் நாங்கள் பணியாற்றுவோம். சார், இப்போ நீங்கள் வந்துட்டு திராவிட வெற்றி கழகம் கூட்டணியில் சேர்ந்து திடீர்னு போட்டியிட்டால் எத்தனை தொகுதியில் கேட்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க? எந்தெந்த தொகுதியில் கேட்கலான்னு இருக்கீங்க? திரு மல்லை சித்தியா போட்டிடுவார்? இல்லை, அது அந்த முடிவுகள் வரும்போது இப்போ நீங்கள் நாங்கள் ஆட்சி மன்ற குழுலாம் கூட உருவாக்கியிருக்கிறோம். அப்படி ஒரு நிலைமை நீங்கள் போட்டியிடுங்க, திராவிட வெற்றி கழகம் போட்டியிடுங்கன்னு போது எங்கள் தோழர்கள் நாங்கள் எல்லாம் சென்னையை சுற்றி தான் இருக்கிறோம். உடனடியாக கூடி அதுக்கான முடிவை நிச்சயம் அறிவிப்போம். அது காலம் கனியட்டும். இன்னும் இது ரொம்ப ப்ரீமெச்சூர்ட் ஸ்டேஜ். அரசியல் ஒரு நாள் என்பதே நெடுந்தூரம் என்று சொல்வார்கள். ஓர் இரவில் நிகழ்கின்ற மாற்றத்தின் பெயர் தான் அரசியல் என்று சொல்வார்கள். எனவே அந்த மாற்றங்கள் பலமுறை தமிழ்நாட்டு அரசியலில் நடந்திருக்கிறது என்பதை கடந்த கால படிப்பினை. எனவே எங்களுக்கான வாய்ப்பு கனியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எங்களுக்கான வாய்ப்பை எங்களுக்கான அங்கீகாரத்தை அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் வழங்குவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே அதை நோக்கி நாங்கள் பயணிப்போம். மதிமுக ஆல்ரெடி திமுகவில் தான் கூட்டணியே இருக்குது. இப்போ உங்களோட ஆதரவும் இருக்குது. இப்போ 2 பேருமே ஒரே மேடையில் திமுக எப்படி கையாளும் நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் அந்த மேடையை பற்றியே நாங்கள் யோசிக்கவே இல்லை. நாங்கள் களப்பணியாளர்கள். நாங்கள் புகைப்படத்துக்கு நிற்கணும், இது பண்ணணும், அப்படி பண்ணுறோம். எங்களுக்கு அந்த சிந்தனை ஓட்டமே இல்லை. நாங்கள் களப்பணியாளர்கள். களத்தில் தான் எங்களுடைய பணிகளை விரைவுபடுத்தி செய்வோம். எனவே அது குறித்தெல்லாம் அது ஒரு காலகட்டங்கள் வரும்போது பார்த்துக்கலாம். அப்படி ஒரு சூழல் நெருக்கடி இருக்கும்போது நாங்கள் முழுமையாக உள்வாங்குகின்றவர்கள், ஒரு சூழலை புரிந்து கொள்கின்றவர்கள் நாங்கள். எனவே அது குறித்து நாங்கள் அவர் சொல்லிட்டு போகிறார்ல ஐ இக்னோர்ன்ட்டு, அது மாதிரிலாம் நாங்கள் கடந்து போயிடுவோம். அது அரசியல் காலகட்டத்துக்கு ஏற்ப எங்களுடைய சூழல் நிச்சயம் அமையும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.